Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் தலைநகர் பாட்னாவின் கடம்குவான் பகுதியில் அமைந்துள்ள முசால்லபூர் ஹாட் பீகாரில் அரசு போட்டித் தேர்வு தயாரிப்புக்கான ஒரு மையமாகவே விளங்குகிறது. இந்த பகுதியில் யுபிஎஸ்சி, பிபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே வங்கித்துறை மற்றும் பிற அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பல பயிற்சி நிறுவனங்கள் உள்ளன. பீகார் மற்றும் அதன் அருகிலுள்ள மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இப்பகுதிக்கு வந்து இங்குள்ள பயிற்சி நிறுவனங்களில் பயின்று வருகின்றனர். இத்தகைய கடும் போட்டி நிறைந்த சூழலில் பயிற்சி நிறுவனங்கள் மாணவர் சேர்க்கை, நற்பெயர் மற்றும் தேர்வில் வெற்றி சதவிகிதம் ஆகியவற்றிற்காக ஒன்றுக்கொன்று தீவிரமாக போட்டி போடுகின்றன. கடந்த மே 27 பீகார் காவல்துறைக்கான ஆட்சேர்ப்பு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே இரு பயிற்சி மையங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கான் குளோபல் ஸ்டடீஸ் மற்றும் ஞான பிந்து கோச்சிங் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பே தங்கள் மாணவர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தன. கான்சார் நிறுவனத்தின் போஸ்டர் ஞான பிந்து பயிற்சி நிறுவனத்தின் காட்சி பலகையின் மீது ஒட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த போஸ்டரில் கான்சாரின் மாணவர்கள் சுமார் 12,000 பேர் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடக்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் 3 கல்வியாளரும் பிரபல யூடியூபருமான பைசல் கான் என்ற கான்சார் நடத்தி வரும் கான் குளோபல் ஸ்டடீஸ் பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அடையாளம் தெரியாத கும்பல் ஆயுதங்களுடன் வந்து பயிற்சி மையத்தின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதோடு சரமாரியாக கற்களை வீசி எறிந்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அருகிலுள்ள பயிற்சி மையத்தைச் சேர்ந்த சில சமூக விரோத கும்பல்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் பயிற்சி மைய காவலாளியை மோசமாக தாக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் பைசல் கான் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் குறைந்த செலவில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான பேரை வெற்றி பெற வைப்பதால் தன் மீது கோபம் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதிக எண்ணிக்கையிலான பொருளாதார ரீதியாக நலிந்த மாணவர்கள் சேர்ந்துள்ளதை குறிப்பிட்ட கான் பாதுகாப்பு படையினரின் தொடர்ச்சியான இருப்பை உறுதி செய்யுமாறு பீகார் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார். இந்த வன்முறை சம்பவத்தை அடுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் பயிற்சி மையத்திற்கு வெளியே வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கான்சார் பயிற்சி மையம் மீதான தாக்குதல் திட்டமிடப்பட்ட சதியாக இருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் பாட்னா கடம்குவான் காவல்துறையினர் ஞான பிந்து பயிற்சி மையத்தின் இயக்குநர் ரோஷன் ஆனந்த் மற்றும் கௌரவ் அபிஷேக் உட்பட மேலும் 2 கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிறார்கள். ஞானபிந்து பயிற்சி மையத்தின் இயக்குநரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவருமான ரோஷன் ஆனந்த் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரோஷன் ஆனந்த் விடுதலை செய்ய கோரி அவரது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்த பின் துப்பாக்கிச்சூடு நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று உறுதிப்படுத்தியது. ஆனால் திடீரென சமூக ஊடகங்களில் சம்பவத்தன்று கான்சாரின் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 காவலாளிகளில் ஒருவர் துப்பாக்கியால் சுடும் ஒரு புதிய வீடியோ வைரலாகி விசாரணை போக்கையே முற்றிலும் மாற்றியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 2 காவலாளிகளையும் கைது செய்திருக்கும் காவல்துறை துப்பாக்கிகளையும் கைப்பற்றி தடயவியல் அறிவியல் பரிசோதனைக்காக கொடுத்திருக்கிறார்கள். குடிமைப் பணிக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதாக கூறும் 2 புகழ்பெற்ற கல்வியாளர்களுக்கு இடையேயான வணிகப் போட்டி நீதிமன்றங்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் ஒரு தீவிரமான குற்றவியல் வழக்காக மாறியிருக்கிறது. ஏற்கனவே ஞான பிந்து பயிற்சி மையத்தின் இயக்குநர் ரோஷன் ஆனந்தை கைது செய்துள்ள காவல்துறை ஃபைசல் கானையும் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.